இந்த வாழை வச்சு ஒரு 3 மாதம் ஆக போகுது. ஒரு 3 அணைப்பு அணைச்சி விட்டாச்சு. ஒரு சாணி போட்டிருக்கு. ஒரு 2 கடலை புண்ணாக்கும் பயிட்டம் பாசம் போட்டு விட்டுருக்கு. இது 1 வருஷம் இது 1 வருஷத்தில் குலைக்கும், வருமானம் வரும். ஆனால் திடீர்னு யார் ஏதாவது அழிச்சுன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. இது வாழை வச்சுருக்கிறது ரப்பர் வச்சுருக்கு. இந்த ரப்பருக்கு ஊடு பயிராகத்தான் இதை வச்சுருக்கோம். ரப்பருக்கு ஊடு பயிரை வச்சுருக்கிறதுனால அந்த காடுகளை மொத்தம் எடுத்து வாழைக்கு போடுவோம். அது வாழைக்கு ஒரு உரம். ரப்பருக்கும் தணல் மாதிரி பயன்படும் வாழை. திடீர்னு யாரும் காக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன சோலார் ஒன்று போட்டிருக்கோம். சோலாரில் நிற்கிறது மாதிரி தெரியல. யானை அழிக்காமல் இருந்தால் சரி. வாழை ஒரு 1000 செவ்வாழையும் ஒரு ஏத்தனும் அங்கங்கே ஏத்தனும் வச்சுருக்கோம். ஏத்தன் வாழை இதாக இருக்குது. இதுதான் ஏத்தன் சீக்கிரம் குறைக்குது. ஒரு 9 மாதத்தில் அறுவடை செய்யலாம். அதுவும் வாழை நல்லா வரும். அதுக்கும் 2 அணைப்பு அணைச்சாச்சு. இதெல்லாம் ஒரு 500 ஏத்தனும் போட்டிருக்கோம். ஒரு 1000 மூடு செவ்வாழையும் போட்டிருக்கோம். 1 வருஷம் கழிச்சு கிடைக்குமோ தெரியும். லாபம் கிடைக்குதா கிடைக்க இல்லையா. இப்போ தான் தொழில் ஆரம்பிச்சிருக்கோம். என்னன்னு பார்ப்போம். இதுக்கு உரம் வைக்கிறது இது வேற. நோய் தாக்காமல் இருக்க இதுவரை அதுக்கு எந்த மருந்துமே விடலை. நோய் தாக்குனா அதுக்கு தகுந்த மருந்தை தெளிக்க வேண்டியதுதான். மருந்து தெளிக்காமல் தான் பார்க்குறேன். இயற்கையாட்டு அதை விவசாயம் பண்ணி எடுக்கலான்னு பார்க்குறது. இயற்கை விவசாயம் தான் நல்லது. அதனால் மருந்தெல்லாம் யூஸ் பண்ணாமல் வரோம். மேக்சிமம் சாணி தான் உரம். சாணியும் இந்த புல்லும் தான் உரம். இங்கே மற்றபடி பெரிய அளவுக்கு உரங்கள் போடுவதில்லை. கடலை புண்ணாக்கு வாங்கி போடுவோம். அவ்வளோதான்.